ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க அவங்களோட கஸ்டமர் அதிகம் பண்றதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அதை காசை வாங்கிட்டு எப்படி அங்கே போயிட்டு நம்ம நல்லா இல்லைன்னு அந்த ஆடுல சொல்ல முடியும்? அதே மாதிரி ஓசியில சாப்பிட்றாருன்னு சாப்பிட்டு போறான். ஓசியில சாப்பிட்டா நஷ்டம் யாருக்கு? ஹோட்டலுக்காரனுக்கு. அதையும் அவன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் அதை கிளைம் பண்ணிக்கிறான், இவனும் அதை சாப்பிட்டு கிளைம் பண்ணிக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை ஓசியில சாப்பிட்றதுனால? ஒரு வயசானவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரு சொல்றாரு, நான் ஓட்டல அப்படின்னு. இந்த வயசான அம்மா வந்து அடிப்பட்டதுக்கு அந்த குடும்பத்துக்கோ இல்லை அது அவங்களுக்கு நீங்க வந்து நீதி வாங்கி தரணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இதுல இல்லை. இப்படி இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தனை வந்து எப்படியாவது அவனை வந்து இறக்கி பார்த்துடணும், அவனை வந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. அதனாலதான் இன்னமும் அதை பிடிச்சிட்டு தொங்குறீங்க. அவங்க குழந்தை, அவங்க தான் வெத்துக்கு போறாங்க. ஜெண்டர் ரிவீல் பண்ணா என்ன போச்சுங்கிறப்ப உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து பிறந்தா அதை வந்து கருவிலே அழிக்கணுங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கு, அவருக்கு கிடையாது. ஓகேவா? ஏழைகளுக்கு வந்து உதவணும், இல்லாதவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறதே கஷ்டம். கொடுக்குறவனோட கை என்னைக்கு இப்படி இருக்கணும், வாங்குறவனோட கை என்னைக்கு இப்படி இருக்கணும். அது ஏன் இப்படி மாறுது? அப்படி மாறுறதுனால தான் ஏன் பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்றாரு. இது என்ன தப்பு இருக்கு? கொடுத்துட்டு இருக்கும்போது புடுங்கன்னா கோபமாக தான் செய்வாங்க, இதைத்தான் பேசுவானே தவிர அந்த மனுஷன் அதை எடிட் பண்ணாம தூக்காம அப்படியே வச்ச நேர்மை எவனும் பேசவே மாட்டான். நடக்குதுன்னா அதை இவங்க எங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க. மொத்த உலகமே இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அதை வந்து போட்டோ எடுக்கணும், அதை வந்து உடனே ரீல்ஸா மாத்தணுங்கிற ஒரு மனநிலை எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டெலிவரிங்கிற ஒரு மெமரியை வந்து யூடியூப் சேனல்ல அது போடணுங்கிறது அவருடைய ஆசை, அதனால பண்றாரு. இப்ப அதனால இங்க யாருக்கு பிரச்சனை? அப்படியே பிரச்சனைனாலும் அவங்க ஒய்ஃபு குழந்தைக்கு தான் ஆகுது. நாளைக்கு இதே மாதிரி ஒருத்தன் பண்ணான்னா அந்த அந்த பிரச்சனை அதெல்லாம் அவன் ஏத்துக்கிறான். அதுல வர காசு பெனிஃபிட்லாம் அவன் ஏத்துக்கிறான். இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டா உனக்கு வியூஸ் போகுது, அவருக்கு வியூஸ் போகுதுங்கிறனாலே போய் அடிக்கிறது. ஏண்டா உடைய ஃபேன்ஸுக்கு அவரா ரெடி பண்ணி அவரா வந்து விற்கிறாரு. உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு, இல்லைன்னா வாங்காத. இவ்வளோ அதிகமா விலை வச்சு இவ்வளோ கம்மியா பிரியாணியை விற்கிறாரு அப்படிங்கிற மனநிலையில நீ அதை வாங்கி எடை போட்டு பாக்குற. ஏன்னா உன்னால அவ்வளவுக்கு விற்க முடியாது. அதுதான் இவ்வளோ ஏன் இர்ஃபானை பத்தி நியூஸ் வர்றது, இவ்வளோ கான்ட்ரவர்சியா வருது. எல்லாருமே இப்போ ஏதோ சமூக அக்கறையோட போயிட்டு எல்லாரும் பேசுறது. இது எல்லாருமே இர்ஃபானா பார்க்கல, அவனை ஒரு முஸ்லீமா பாக்குறீங்க. வணக்கம் மக்களே. அதாவது இதை வந்து நம்ம இப்படியும் பேசலாம், ஓகேவா? அதாவது பேசிக்கிட்டே கான்ட்ரவர்சி ஆகிட்டே போகும்னா இப்படியும் பேசலாம். இப்ப இர்ஃபான் மேல அவ்வளவு தப்பு இருக்கு, ஓகே. ஆனா இப்ப கொஞ்ச காலங்களா பாருங்களேன், மூவியோடைய இந்த ப்ரொமோஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஆக்ட்ரஸ் வந்து பாட்காஸ்ட் மாதிரி ஏதோ பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் பண்றாங்க? ரொம்ப சிம்பிள் தான். யாருக்கு இங்க அதிகமான அட்டென்ஷன் இருக்கோ அவங்கள வந்து ஹோட்டல்ஸ் பயன்படுத்திப்பாங்க, மூவி ப்ரொமோஷன்ஸுக்கு பயன்படுத்திப்பாங்க, எல்லாத்துக்குமே அது ஒரு பிசினஸா மாத்திடுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இர்ஃபானை போட்டு சோசியல் மீடியா அடிக்கிற இவங்க அந்த மூவி ப்ரொமோஷன்ஸுக்கு வந்தவங்களையோ இல்ல வந்து பாட்காஸ்ட் பண்ண வந்த ஆக்டரையோ போய் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் இருக்கிற தேவை வேற. இர்ஃபானுக்கு வீடியோ போட்டே இருக்கணும், அந்த லைம் லைட்லயே இருக்கணும். அதுல வந்து அவர் சம்பாதிக்கிறாரு, ப்ரொமோஷன்ல சம்பாதிக்கிறாரு, யூடியூப்ல சம்பாதிக்கிறாரு, எல்லா சைடுமே சம்பாதிக்கிறாரு. இப்ப அவரை தேடி வர இப்ப மூவிக்கு ஏதோ ப்ரொமோஷன் பண்றாங்க, இல்ல ஒரு ஆக்டர்ஸ் வந்து பேசுறாங்க, இல்ல ஹோட்டல்ஸ் வராங்கன்னா இப்ப நீங்க பாப்பீங்கல்ல, நம்ம கொடுக்குற நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ற ஆளு எந்த அளவுக்கு நல்லவரா, இல்ல இவரோட பேச்சுக்கு வந்து இங்க ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு இங்க பாக்குற ஆடியன்ஸ் இருந்தாலே போதும். நல்லவனா கெட்டவனாலாம் எவனுமே யோசிக்க மாட்டான். அதான் உண்மை. உன்னை பத்தி எவனுமே யோசிக்க மாட்டான். இது வந்து திருப்பி வந்து இது எரியறதுக்கான காரணம் டிவிக்கு ஆட்சி சரியில்லை. இந்த ஆட்சியில வந்து அவங்க நெருக்கமாக்குறவங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணாலும் கண்டுக்கிறது இல்ல, அப்படியே விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல இருந்து தான் இந்த நெருப்பு வந்து இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு. யூடியூப்ல நான் பல கான்ட்ரவர்சியா உட்காந்து பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. இந்த கந்தசஷ்டி கவசம் கான்ட்ரவர்சி ஆனதுல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இத்தனை கான்ட்ரவர்சியா கண்ணுல வந்து இந்த பிளாக் சர்க்கிள் வர அளவுக்கு நைட்ல உட்காந்து பார்த்திருக்கேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கான். இப்ப ஈரானா, இஸ்ரேலா, அமெரிக்கானா அவன் ஒரு ஸ்டாண்ட் சொல்றான். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கானுங்க. ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணி இதுல யார் வந்து சரி யார் தப்பு. யூடியூப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது கண்டென்ட்டை பார்க்க வரதுக்கான ஒரு விஷயம். நீங்க ஒருத்தனுக்கு ஃபேன் ஆகிறதுக்கோ இல்ல வந்துட்டு இவர் சொல்றது நம்ம கரெக்ட், இவர் சொல்ற தப்பு,
இப்ப இவரு பாரு அவரை போட்டு செஞ்சுட்டாரு, அவரு பாரு இவரை போட்டு செஞ்சுட்டாரு. இவர்களுமே 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போயிட்டு தான் இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு மூவி பெரிய ஒரு படம் வந்துச்சுன்னா அதை வந்து அந்த சேனல்ல வந்து ப்ரொமோஷன் பண்ண தான் போறாங்க. நீ போய் பார்க்காம இருக்க போறியா? இன்னைக்கு இர்ஃபானுடைய வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாம் இதுல ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு தான் பாக்குறாங்க. அதான் உண்மை. நார்மல் ஆடியன்ஸா இருக்கீங்கன்னா முதல்ல எல்லா சைடுக்கும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காதீங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். நீ வந்து எந்த பக்கமே வந்து நிக்காம இருக்கக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கேட்டு இப்ப இந்த மாதிரி 2 விஷயம் நடக்குது, இதுல எது வந்து பரவாயில்ல, எது சரி எது தப்பு அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு நம்ம என்னைக்காவது ஒரு பதில் சொல்லியிருக்கோமா? எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மனநிலையில இருக்காதீங்க. உலகத்துல எது நடந்தாலுமே அது அங்கதான் நடக்குது. ஆனா எமோஷனலா அது உலகத்துக்கே நடக்கிற மாதிரி மாத்துறானுங்க. இப்ப போர் நடந்ததுனால போக வேண்டிய ஃபியூவல் அந்த இந்த ஆயில் இதெல்லாம் போல, அதான் உண்மை. ஆனா அது ஒரே நாள்ல அடுத்த 5 நாள்ல விலை ஏறுறதுங்கிறது உங்களுடைய எமோஷனல்ல நடக்கிற கேம். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இல்ல இப்ப பாத்துக்கிட்டே உங்க மைண்டுக்குள்ள ஒரு தராசை வச்சு இவன் இப்ப எதுக்கு பேசுறான், இப்ப இவன் எந்த சைட்ல சேர்த்துறதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருங்கிறது தான் உண்மை. இர்ஃபான் சைடு தப்பு இருக்கான்னா 100% இருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு மக்கள் இருக்கிறதுனால, அது ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுனால அது தப்பு இல்லை, அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசன் எடுத்துக்கலாம். என்னன்னா, நீங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா கூட அத சரின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தான்னா அது தப்பு இல்லை அப்படின்னு. ஒருவேளை தப்புன்னு எவனோ ஒருத்தன் பேசுறான்னா அவன் அவனோட அஜெண்டாக்காக பேசுறான், இல்ல வந்து அவனுடைய லாபத்துக்காக பேசுறான். இவ்வளவுதான். இங்க நடக்கிற எல்லா கான்ட்ரவர்சியும் எல்லா விதமான, அதாவது 2 பார்ட்டிஸ் அல்லது 2 விதமான 2 சைட் ஆஃப் ஃபைட் அப்படிங்கிறது அது பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு ஐடியாலஜியோ அல்லது ஒரு பிசினஸோ அதுக்காக தான் நடக்குது. இது வந்து நீதி வாங்கி தரத்துக்காக நடக்குதா, இல்ல வந்து மக்கள் தப்புன்னா தண்டிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த டிபேட் நடக்குதான்னா அப்படி கிடையாது. யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சண்டைக்கு பேர் போன ஒரு இடமா வந்து மாறி இருக்கு. ஆனா யூடியூப்ல வந்து கண்டென்ட்டை மட்டும் பார்க்க வாங்க, கான்ட்ரவர்சியை பார்க்க வராதிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா இவங்க இப்படிதான் கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தருடைய சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டீங்கன்னா அடுத்து இன்னொருத்தருடைய சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இது வந்து திருப்பி செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி கான்ட்ரவர்சின்னு சொன்னாவே வந்து தெரிச்சு ஓடிடுங்க. அதாவது வாட் ஐ சே, யூடியூப் கண்டென்ட்டுக்கான இடம், கான்ட்ரவர்சிக்கான இடம் இல்லை. இன்டர்நெட் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு இடம். அது வந்து மக்கள் எல்லாரும் பிரிஞ்சு நிக்கிறதுக்கான ஒரு இடம், இல்லை சண்டை போட்டு அதுல பிசினஸ் பண்றதுக்கான இடம் கிடையாது. அவ்வளவுதான். நன்றி. நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரீஷூட் பண்ணி இதுல அட்டாச் பண்றேன். என்னன்னா, இந்த இர்ஃபானும் உதயநிதி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹெல்ப் கேட்பாரு, இந்த மாதிரி நான் வந்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நீங்க வந்து காப்பாத்துவீங்களா அப்படின்னு. இப்ப வந்து உதயநிதியே காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஸோ உதயநிதியே கைது பண்றாங்கன்னா அப்ப இர்ஃபான் மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு மாதிரி என்னன்னா, உதயநிதியே கைது பண்ண முடியுது, ஆனா இர்ஃபானை கைது பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஜோக் சப்போர்ட், இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிக்குள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். நன்றி.